Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஒரே ஒரு மருத்துவர் மட்டும் பணியில் இருப்பதால் கை குழந்தைகளுடன் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள் என 50க்கும் மேற்பட்டோர் மணிக்கணக்காக வரிசையில் கால் கடுக்க காத்திருக்க வேண்டிய நிலை இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம். அரசு மருத்துவமனை என்றால் காத்திருந்துதான் வைத்தியம் பார்க்க வேண்டும் என்று குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய அளவிலே ஒரு குழந்தையை கொண்டு சென்ற, அதாவது மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற தந்தை வேதனையோடு ஆடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். மேற்கு தாம்பரத்தைச் சேர்ந்த ஜானகிராமன் என்பவர் குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு, அதாவது இன்று காலை 8:30 மணியளவில் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். ஏறக்குறைய 9 மணிக்கு அந்த குழந்தைகள் சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த பிரிவுக்கு சென்றிருக்கிறார். அங்கு ஒரு மருத்துவர் மட்டுமே இருந்திருக்கிறார். 11 மணி வரை ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்து கடந்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக வந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு மருத்துவர் மட்டும்தான் அங்கு இருப்பதாகவும் அவரிடம் சிகிச்சை அளிக்க வேண்டும், குழந்தை வலியால் துடிக்கிறது என்று கேட்டபோது, அரசு மருத்துவமனை என்றால் காத்திருந்தால் நீங்கள் வைத்தியம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஜாக்கிங் அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியத்திற்கு இதுவெல்லாம் தெரியாதா என்று அந்த குழந்தையை வலியோடு துடித்துக் கொண்டிருந்த அந்த தந்தை கேள்வி எழுப்புவதோடு மிகப்பெரிய அளவிலே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார். ஏழை எளிய மக்கள், முடியாதவர்கள் தானே அரசு மருத்துவமனைக்கு நாங்கள் வருகிறோம், எங்களை இப்படியெல்லாம் நீங்கள் அலைக்கழித்து சிகிச்சை அளிப்பதற்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்திருந்தால் எங்களுடைய குழந்தையினுடைய அந்த வலியை எங்களால் கண்முன் பார்க்க முடியவில்லை என்று அவர் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். ஒரு மனிதநேயமற்ற முறையிலே இந்த மருத்துவருடைய வார்த்தைகளும் தடித்த வார்த்தைகளாக இருந்திருக்கிறது. மருத்துவம் என்பது, அரசு மருத்துவம் என்பது ஒரு சேவைத்துறை. அதையெல்லாம் மறந்து இன்றைக்கு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையிலே இப்படி ஒரு மருத்துவர் ஒரு குழந்தையை அழைத்து வந்த ஒரு தந்தையிடம் இப்படி அநாகரிகமாக பேசி வேதனை அடைய வைத்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான அந்த பெண்களும் குழந்தைகளும் அந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டு காத்து கிடக்கிறார்கள். இன்னொரு மருத்துவர் இருந்தால் விரைவாக சிகிச்சை அளித்திருக்க முடியும். குழந்தையினுடைய வலி தந்தைக்குத்தான் தெரியும், தாய்க்குத்தான் தெரியும். அப்படி இருக்கிற போது அலட்சியமாக இது போன்று கூறுவது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதாகவே அந்த பாதிக்கப்பட்ட அடித்தட்டு மக்களுடைய வேதனையாக இருக்கிறது. எனவே கூடுதல் மருத்துவர்களை அங்கு பணிக்கு அமைத்து தேவையான இந்த மழை காலங்களிலே தொற்று ஏற்படுகிறது, பல இடங்களில் டெங்கு வந்து கொண்டிருக்கிறது. அடிப்படை வசதிகள், அந்த தொற்றுகளுக்கு தேவையான பரிசோதனைகளை எல்லாம் விரைவுபடுத்த வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக பல்வேறு பகுதிகளிலே கிருமி நாசினிகள் எல்லாம் தெளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து வந்த ஜானகிராமன் வேதனையோடு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த ஆடியோ பதிவுகளை தற்போது பார்க்கலாம். நான் குரோம்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம் சொல்லிட்டு வந்திருந்தேன் சார். குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதெல்லாம் குரோம்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணிலேருந்து நின்றுட்டு இருக்கேன் சார். ஒரே டாக்டர் தான் இருக்காங்க. 9:30 மணிலேருந்து நின்றுட்டு இருக்கேன். எப்படி ஒரு 50 பேருக்கு மேலே இருக்காங்க. ஒரே ரூமில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. எல்லா குழந்தையும் வந்து ஆயிறாங்க. எல்லா குழந்தைக்கும் உடம்பு சரியாமல் இருக்காங்க. எல்லாமே ஆயிறாங்க. டாக்டர்கிட்ட போய் கேட்டால் ஒரே ஒரு லேடி டாக்டர் தான் இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்குறேன் நான், குழந்தைய அவங்க ஒரு ஆள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. கேட்டதுக்கு, என்ன மேடம் ஒரு ஆள் தான் இருக்கீங்க, இன்னும் ஒரு டாக்டர் யாருன்னா வர சொல்லலாம்ல, ரொம்ப நிறைய க்ரௌட் அதிகமாக இருக்குது, குழந்தைங்க எல்லாமே ஆயிறாங்களேன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அதுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க, இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி தான் பண்ணுவோம், அப்படிதான் வந்து பார்ப்போம், எதுனா பிரைவேட் ஹாஸ்பிட்டலா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ எல்லாருமே வந்து இல்லாதப்பட்டவங்க தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, இருக்கப்பட்டவங்க தான் பிரைவேட் போவாங்க. ஆனால் இவங்க வந்து அது வந்து ஒரு யூதனமாக வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ரொம்ப இதாக பேசுகிறாங்க சார்.